அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் கபிலன், அன்மியூட் தமிழ் வலையொலியின் சார்பாக. இந்த நிகழ்ச்சி தேர்தல் திருவிழா 2024 இந்தியாவில் நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்றத்திற்கான தேர்தலை பற்றி முழுவதுமான விவரங்களோட மக்களுக்கு தகவல்களை கொடுப்பதற்கான நிகழ்ச்சி இது. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் கடந்த 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. 16ஆம் தேதி 3 மணியிலிருந்து வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை இந்தியா முழுவதுமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும். என்னென்னா, இது இந்தியாவில் நடக்க இருக்கின்ற 2வது மிகப்பெரிய ஒரு தேர்தல் காலம். இதுக்கு முன்னாடி சுதந்திரம் அடைந்த பிறகு 1951-52க்கான நாடாளுமன்ற தேர்தல் ஏறக்குறைய 4 மாதம் நடந்ததாம். அதற்கு பிறகு இந்த வருடம் நடக்க இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலானது 2வது மிகப்பெரிய தேர்தல் காலமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி 3 மணியிலிருந்து வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை ஏறக்குறைய 83 நாட்கள் தேர்தல் விதிமுறை நாடு முழுவதும் அமலில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் காவல்துறை, அரசாங்கம் முழுவதுமாகவே இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் தான் செயல்படும். எந்த விதமான அறிவிப்புகளும் புதிய திட்டங்களும் எதுவாக இருந்தாலும் அரசு நடைமுறைகள் தேர்தல் அந்த ஆணையத்தோடைய ஆய்வுக்கு உட்பட்ட பிறகு தான் அது அறிவிப்பாக வெளியே வரும் என்பது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. இந்தியா முழுவதுமே அறிவிக்கப்பட்டு நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் அமைய இருக்கின்ற 18வது நாடாளுமன்றத்திற்கான தேர்தலாகும். இப்போ நடப்பாண்டில் இருக்கக்கூடிய அந்த 17வது நாடாளுமன்றத்தினுடைய முடிவு காலம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி முடிவடைகிறது. அதன் பிறகு அமையவிருக்கின்ற 18வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் தான் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்ட இந்த தேர்தல் 7 கட்டமாக நடைபெற இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம் இப்படி 22 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. இது முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி. ஏப்ரல் 26 2வது கட்டமாக 89 தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. கர்நாடகா, ராஜஸ்தான், திரிபுரா, மணிப்பூர் இப்படி பல மாநிலங்களில் 2ஆம் கட்டமாக நடைபெற இருக்கிறது. 3வது கட்டமாக மே மாதம் 7ஆம் தேதி 94 மக்களவை தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. அதேபோல் மே மாதம் 13ஆம் தேதி 4வது கட்டமாக 96 மக்களவை தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. அதே மாதிரி மே மாதம் 20ஆம் தேதி 5வது கட்டமாக 49 மக்களவை தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மே மாதம் 25ஆம் தேதி 6வது கட்டமாக 57 மக்களவை தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. இறுதியாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி 7வது கட்டமாக 57 தொகுதிகளில் நடைபெற இருக்கிறது. இப்படி நாடு முழுவதும் 7 கட்டமாக 544 மக்களவை தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இந்தியா முழுவதுமே மொத்தமாக 96.8 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளாங்க. இதில் ஏறக்குறைய 12 லட்சம் வாக்குச்சாவடி அமைய இருக்கிறது. இது பாதுகாப்பு பணியில் பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் பாதுகாப்பு படை வீரர்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறார்கள். இதில் இந்த மொத்தம் உள்ள 96.8 கோடி வாக்காளர்களில் ஆண்கள் 49.7 கோடி, பெண்கள் 47.1 கோடி,
திருநங்கைகள் 48,000 பேர் இருக்கிறாங்க. இதில் மிக சிறப்பு அம்சமாக புது வாக்காளர்கள், முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் 1.8 கோடி பேர் புதுசாக வாக்களிக்க இருக்கிறாங்க. இதில் வயது முதிர்ந்தவர்கள், அதாவது 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 85 லட்சம் பேர் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக 88.4 லட்சம் வாக்காளர்கள் நாடு முழுவதுமே இருக்கிறாங்க. இப்படியாக பல சிறப்புகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்திற்கான இந்த தேர்தலானது 7 கட்டமாக நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் முதல் கட்டமாக தமிழ்நாடு உட்பட ஏறக்குறைய 22 மாநிலங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான அந்த வேட்பு மனு தாக்கலுக்கான இறுதி நாள் இன்றைக்கி. கடந்த 20ஆம் தேதி தொடங்கி இன்றோட அந்த வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அப்போது இன்றைக்கு வரையும் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து அந்த வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளதாக செய்திகள் வருகிறது. இதில் தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டுக்கான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 6.23 கோடி வாக்காளர்கள் மொத்தமாக வாக்களிக்க உள்ளனர். இதில் 85 வயசுக்கு மேலே ஒரு 6 லட்சம் பேர் இருக்காங்களாம். 6.13 லட்சம் பேர். இதில் புது வாக்காளர்கள் 18 வயதுக்கு நிரம்பிய முதல் முறை வாக்காளர்கள் 11 லட்சம், அதாவது 10.9 லட்சம் பேர் இருக்கிறதாக தமிழக தேர்தல் அதிகாரி சொல்கிறார். அதே போல் தமிழ்நாட்டில் மட்டும் 117 தேர்தல் அதிகாரிகள் பார்வையாளராக பணிபுரிய இருக்கிறார்கள். 117 பேர். பணியாளராக 7 லட்சம் பேர் பணியாளராக பணிபுரிய இருக்கிறாங்க. ஏறக்குறைய 68,144 வாக்குச்சாவடி. இதில் பாதுகாப்பு பணிகளுக்காக 190 இந்திய துணை இராணுவப்படை கம்பெனிகள் தமிழகத்திற்கு வருவதாக இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கார். இப்படியாக பல்வேறு சிறப்புகளையும் ஆச்சரியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நடக்க இருக்கிறது. அப்போ இந்த முதல் கட்ட தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கடைசி நாளாக இன்றோடு நிறைவு பெறுகிறது. தாக்கல் செய்யப்பட்ட அந்த வேட்பாளர்களின் மனுக்களை பரிசீலனை செய்வதற்காக நாளை 28ஆம் தேதி பரிசீலனை நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு நாள் விட்டு 30ஆம் தேதி வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான இறுதி நாளாக இருக்குது. இப்படியாக நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் முதலாவது கட்ட அந்த வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கு பிறகு நான் மேலே சொன்னபடி ஒவ்வொரு கட்டமாக ஒரு சில மாநிலங்களோடு சேர்த்து நாடு முழுவதும் 7 கட்டமாக நடைபெறும். அப்போது இப்படி 7 கட்டமாக நடைபெறுகின்ற அந்த தேர்தலுக்கான முடிவு ஜூன் மாதம் 4ஆம் தேதி அந்த வாக்குகள் எண்ணப்படுகிறது. அப்போ இந்த முடிவு தெரிவதற்கு ஏறக்குறைய நாம் 45 நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டிய இந்த சூழல் இருக்குது. எனவே வருகின்ற 30ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். தமிழ்நாடு முழுவதும் அந்த 39 நாடாளுமன்ற தொகுதிக்கான அந்த வேட்பாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வேட்பாளர்கள் யார் யார், அவர்களுடைய சின்னங்கள் என்ன என்பது நமக்கு தெரிய வரும். அதற்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியாக எந்தெந்த கூட்டணியில் யார் யார் வேட்பாளர், அவர் எந்தெந்த சின்னத்தில் நிற்கிறாரு,
இப்போ எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்புகள் உள்ளது என்பதெல்லாம் நம்ம அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளியில் நம்ம நிச்சயமாக புள்ளி விவரங்களோடு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நிச்சயமாக நம்ம காணொளியில் கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.